எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு கலர் பேப்பர் வச்சு A4 ஷீட்டில் கலர் பேப்பர் வருதுல்ல, அதை வச்சு எப்படி காகித பூ பண்ணி ஃப்ளவர் பண்ணி அது அந்த பாட்டிலில் ஒட்டி அது ஒரு ஃப்ளவர் வேஷாக எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு பெரிய உத்வேகமாக இருக்கும். மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த பாட்டிலை வந்து நம்ம ஒரு 3 பாட்டில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அது முன்னாடி காமிச்ச பாருங்கள், அதுமாதிரி கட் பண்ணிக்கணும். அதுமாதிரி 2வது பாட்டில் இதுமாதிரி கொஞ்சம் மேலாப்பில் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாட்டில் கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கணும். 2வது பாட்டில் கொஞ்சம் மேலே வரைக்கும் கட் பண்ணிக்கணும். 3வது பாட்டில் அதுக்கு மேலே கட் பண்ணிக்கணும். ஏன்னா மேலே ஒன்று மேலே ஒன்று வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால 3ஐயும் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டோம்னா அந்த ஃப்ளவர் வந்து எல்லாமே ஒன்றா கீழே போடும். அதனால் மேலே 3 அடுக்காக தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த 3 பாட்டிலையும் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். பச்சை கலர் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்டர் கலர் ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு அடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ பெயிண்ட் இருந்தால் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் அடிச்சுக்கலாம். அதில் பச்சை கலர் அடிச்சிட்டோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ரோஸ் கலர் அடிச்சுக்கிறோம். ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துக்கணும். பேப்பரை எடுத்து ஒரு 8ஆக மடித்து முதல்ல ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் 8 ஃப்ளவர் வரும். 8 பாகமாக மடித்து அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு பேப்பர் எடுத்து அதில் ஃப்ளவர் பண்ணிக்க வேண்டியதுதான். அது எப்படி பண்ணுறேங்கிறத காமிப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு 8 துண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு ஒரு துண்டு எடுக்க போகிறோம். எடுத்து அதை எப்படி ஃப்ளவர் பண்ணுறது, மறுபடியும் ஒரு துண்டே அதை வந்து 8 பாகமாக மடிச்சுக்கணும். இது வந்து ஒரே பேப்பரில் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணலாம். ஆனால் அது வந்து நமக்கு அந்த இதில் அந்த அளவுக்கு ஒரு 3D அமைப்பில் கிடைக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணி கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது வேலை மெனக்கட்ட வேலை தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேலை. ஆனால் அது கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மடிப்பு பாகத்தை மேலே வர மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் தான் கட் பண்ணுற பாருங்க. இதுமாரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நடுவில் இருக்க பாகம் கொஞ்சம் பெருசாகவும் கார்னர் வந்து ஒரு மாதிரி அந்த ஃப்ளவருடைய முனை மாதிரி இருக்கும். இதை வந்து 4 ஒரு இதில் வந்து 4 வரும். அதை வந்து மேலே ஒட்டிக்கணும். பாருங்கள், 2வது ஃப்ளவரும் அதுமாரி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிட்டேன்னா இது ஃப்ளவரும் நீங்கள் எப்படி வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம், வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஊருக்கு எப்படி வசதி இருக்கோ அதுமாரி கட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் மாதிரி அழகாக வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிசைன் ஃப்ளவர் இருக்குல்ல, அதுமாரி ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது மேலே ஒட்டிக்கணும். இப்படி மேலே ஒட்டிட்டிங்கன்னா தான் அந்த எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே 3D மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரே பேப்பரில் ஃப்ளவர் மாதிரி கட்டிங்கன்னா எடுக்க முடியாது. அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். ஒட்டியாச்சா? இப்போ அது மேலே இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு இது வைக்க போகிறோம். என்ன வைக்க போகிறோம்னா, மேலே வந்து இந்த காம்பு வர்றதுக்காக வேறு ஒரு கலரில், ஒரு ப்ளூ கலரில் அதையும் சின்னதாக மடித்து வெட்டிக்க போகிறோம். அதுவும் 8 பாகமாக வெட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து ரவுண்டாக அப்படியே இது கட் பண்ணிக்கணும். இதை வந்து 4 பாகமாக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இப்படி கார்னரில் கட் பண்ணிங்கன்னா அது ரவுண்டாக மாறிடும். பாருங்கள், அப்படி மடிக்கக்கூடாது. இதுலேயே அப்படியே மடிச்சு இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிட்டா அப்படியே ரவுண்டாக மாறிடும். அந்த ரவுண்டை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கோடு போட்ட மாதிரி ரவுண்டாக கோடு போட மாதிரி கட் பண்ணிடணும் சின்னதாக. பாருங்கள், அப்படியே வரிசையாக கோடு போட்டு கட் பண்ணலாம். இல்லை அப்படியே கையாலே இந்த மாதிரி இதுவாக நைஸாக அப்படி கட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன கோடு பேப்பர் வர மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அதை நடுவில் அப்படியே சுற்றி ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே காம்பு மாதிரி உள்ள ஃப்ளவர் காம்பு மொட்டு மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை ஒட்டிட்டேன்னா பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிக்கணும். இது ஒரு வெய்க்கால தடவி ஒட்டிக்கிட்டு அந்த ஃப்ளவருடைய நடுவில் ஒட்டிக்கணும். ஒட்டிட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சில நேரத்தில் அந்த காம்பு நிற்காது. அதை இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு துண்டு பேப்பர் வச்சு ஒட்டிக்கிட்டால் அதில் ஒட்டிக்கிட்டால் இன்னும் நல்லா நிற்கும். ஒரு பேப்பரோ 2 பேப்பரோ தடவி ஒட்டிட்டிங்கன்னா நல்லா நிற்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அந்த ஒட்டின பேப்பரை வந்து பின்னாடி இது பண்ணி விடுறது. நல்லா காயணும். காஞ்சால் தான் வரும். அந்த மாதிரி உடனே ஒட்டி எடுத்திங்கன்னா கையோடு வந்துடும். அதனால் நல்லா காய விட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக பண்ணணும். இந்த வீடியோவை கிட்டத்தட்ட நான் ஒரு 2 நாளைக்கிட்ட எடுத்துருக்கிறேன். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை விட நல்லாவே பண்ணலாம். இப்போ நம்ம 2 இதழ் வச்சுருக்குறோம், நீங்கள் 16 இதழ் வச்சு பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்கும். நான் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு.
அது பாருங்கள், இந்த கீழே ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் பாட்டிலில் ஒட்டிக்கிறேன். இது ஒரு இதுக்கு நான் 24 பீஸு கட் பண்ணியிருக்கிறேன். 72 பூ ஒட்டியிருக்கோம். அதில் 72 பூவும் 6-7 கலரில் ஒட்டியிருக்கிறேன். பச்சை கலர், ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, ஒயிட் கலரு, ஒரு மாதிரி ரோஸ் கலரு, எல்லோ கலரு, அப்படி எல்லா கலர்லேயுமே நம்ம பூ கட் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரே பூவாக கூட ஒட்டிக்கலாம். கீழே ஒரு கலரு, நடுவில் இருக்க பாட்டிலில் ஒரு கலரு, மேலே இருக்க பாட்டிலில் ஒரு கலர் ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி வீடியோ ஒன்று நான் போடுறேன், தனியாக இன்னொன்று போடுறேன். இது நான் வந்து எல்லா கலருமே ஒட்டியிருக்கிறேன். பாருங்கள், பார்க்க நல்லாயிருக்கும். இது மாதிரி மூணு பாட்டிலையுமே ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு பண்ணி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்கும். பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லி பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.